கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவான்சூர் கோட்டையில் துணை மின் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் அமைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குந்தர்பட்டு தாலுகா எலவான்சூர் கோட்டை பிடாக ஊராட்சியை கண்டித்து நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு மாவட்ட சார்பாக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நோக்கம் என்னவென்று கேட்டால், அதாவது திருக்கோயில் ரோட்டில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்தை இடித்துவிட்டு காம்பவுண்ட் சுவரை விட்டு அங்கே ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுறாங்க. அது மிகவும் கண்டித்தக்கது. ஏன்னா அங்கே பசங்க படிக்கிறது ஸ்கூலுக்கு இடமே இல்லை. அதில் இடிச்சிட்டு இவங்க வேணும்னு ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்கும்போது இன்னொரு ஊராட்சி மன்ற உலகத்தை கட்டுறாங்க. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதனுடைய இதுக்கு டிஓ அனுமதியும் தரல, எந்த ஊராட்சியிலையும் அனுமதி தரல, வீடியோ அனுமதி தரல, தாசில்தார் அனுமதி தரல, கலெக்டர் அனுமதி தரல. இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணின்னு ஊழல் செய்யணுன்ற ஒரே நோக்கத்தில் இந்த பில்டிங்கை கட்டிட்டு இருக்காங்க. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதுபோல் இங்கே துணை மின் நிலையம் அடிக்கடி பவர் கட் ஆகுது. அது துணை மின் நிலையம் வேணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுமாரி பஸ் நிலையம் வேணும், நீர்நிலை வேணும், குடிநீர் சுத்தமான குடிநீர் வேணும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பாட்டாளி சொந்தங்கள் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் சார்பாகவும் உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் மேற்கோட்டத்தின் சார்பாக இங்கே மிக பிரமாண்ட முறையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் அதாவது துணை மின் நிலையம், பஸ் நிலையம், பேருந்து நிலையம், படாகம் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றணும். இப்படி 10 கோரிக்கைகளை வச்சு நாங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றால் இது மிகப்பெரிய இன்னைக்கு 1000 பேர், நாளைக்கு 2000 பேரை கூட்டு நாங்கள் கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைத்துள்ளோம்.